விஷயங்கள் சொல்லுவாங்க. கவனிங்க. வலா ஷைஅ மிஸ்லுஹு, அவனை போன்று அறவே எந்த ஒன்றும் இல்லை. இப்போ என்ன விஷயம் இங்கே நம்ம கவனிக்க போகிறோம்? ஒன்று, அல்லாஹு தாலா என்பவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். சரியா? அல்லாஹு தாலா படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் படைத்தவன், படைப்பாளன். அவனை தவிர எல்லாமே படைக்கப்பட்ட வஸ்துக்கள், படைக்கப்பட்ட பொருள்கள். எனவே படைத்தவனும் படைக்கப்பட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். படைத்தவனும் படைக்கப்பட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். சரி, அடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகள், இந்த எந்த தன்மை, இந்த அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய இந்த விசேஷமான தன்மைகளில் எதுவுமே படைப்புகளுக்கு கிடையாதுங்க. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகளில் எதுவுமே படைப்புகளுக்கு கிடையாது. ஏன்? இந்த படைப்புகள் பலவீனமானவை, குறை உள்ளவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவானவன், முழுமையானவன். அவனுடைய தன்மைகளில் எந்த ஒன்றை கொண்டும் எந்த படைப்பையுமே நம்ம சுட்டி காட்ட முடியாது. ஒன்று. அடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் படைப்புகளிடம் இருக்கக்கூடிய தன்மைகளில் எந்த ஒரு தன்மையிலும் அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? படைப்புகளும் அவனுக்கு ஒப்பாகாது, அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். படைப்புகளும் அவனுக்கு ஒப்பாகாது, அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். படைப்புகள் அவனுக்கு ஒப்பாகாது. ஏன்? அவன் நிறைவானவன், முழுமையானவன், குறையற்றவன். சரிங்களா? அதனால் எந்த ஒரு படைப்புகளும் அவனுடைய தன்மைக்கு ஒப்பாக முடியாது. அவன் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். ஏன்? அவன் மகா சுத்தமானவன், மகா பரிசுத்தமானவன், நிறைவானவன். அவனுடைய தன்மைகள், குணங்கள் எல்லாமே உயர்ந்தது. அந்த ரப்பு, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ரப்பு படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு ஒப்பாக ஒரு காலம் ஆக மாட்டான். விஷயம் புரியுதா? இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அடிப்படை கொள்கையிலே ஒன்று. என்ன? இத்தஃபக அஹ்லுஸ் சுன்னா அலா அன்னல்லாஹ தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹுவை போன்று எதுவும் கிடையாது. அவனுடைய உள்ளமையிலையும் கிடையாது, அவனுடைய வணக்க வழிபாடுகள்லையும் கிடையாது, அல்லாஹுடைய தன்மைகள்லையும் கிடையாது, அல்லாஹுடைய செயல்கள்லையும் கிடையாது. எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவனாக இருக்கின்றான். அவனை போன்று எந்த ஒன்றுமே கிடையாது. அவனுடைய தாத், உள்ளமையிலையும் அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனுடைய குணங்கள்லையும் அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனுடைய செயல்கள்லையும் அவனை போன்று எதுவும் கிடையாது. புரியுதுங்களா?